மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தூர்சினா மலைக்கு வர சொல்லி உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான், இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்தான். ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பார்த்தோம். சரியா? இப்போ இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே போனதுக்கப்புறம் இங்கே கீழே இவங்க இருக்காங்க. யார்? பனி இஸ்ராயல்கள் 6 லட்சம் பேர் கீழே இருக்காங்க. அப்போ இவங்களை பற்றி அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். மூசா சினாய் மலைக்கு சென்ற பிறகு அவருடைய சமூகத்தார் தங்களுடைய ஆபரணங்களை உருக்கி கன்றுக்குட்டியின் வடிவத்தை உருவாக்கி வணங்கினார்கள். அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது. அது அவர்களிடம் பேசுவதும் இல்லை, எந்த விவகாரங்களிலும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இல்லை என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? ஆயினும் அதனை அவர்கள் தெய்வமாக்கி கொண்டார்கள். மேலும் அவர்கள் பெரும் அக்கிரமக்காரர்களாகி விட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர் வந்தாரு, இங்க வந்த உடனே அவருடைய சமூகத்தார் என்ன பண்ணாங்க? தங்களுடைய ஆபரணங்களை உருக்கி, அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? நகைகள் இருந்துச்சு. அந்த நகைகளை உருக்கி கன்றுக்குட்டியின் வடிவத்தை உருவாக்கி வணங்கினார்கள். அதை என்ன பண்ணாங்க? ஒரு காளை மாடா அது சிலையா ஆக்கிட்டாங்க. அதற்கு சப்தம் இருந்தது, மாட்டின் சப்தம் இருந்தது. அது மாடு மாதிரி கத்தவும் செஞ்சது. அது அவர்களிடம் பேசுவதும் இல்லை, அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இல்லை என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா? ஆயினும் அதனை அவர்கள் தெய்வமாக்கி கொண்டார்கள். மேலும் அவர்கள் பெரும் அக்கிரமக்காரர்களாகி விட்டார்கள். இப்போ இந்த இடத்துல இது ரொம்ப ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லாம் சிம்பிளா ஒரு வார்த்தையில் அப்படி சொல்றேன். அதுக்கு பின்னாடி அவ்வளோ சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் அதில் ஆழமா இருக்கு. முதல் விஷயம், சிலை அவங்களே செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார்கிட்ட? இந்த கடல்லேருந்து தாண்டி வந்தாங்களா? ஃபிரௌன்கிட்டருந்து காப்பாற்றப்பட்டு வந்தாங்களா? வந்தவொடனே அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கும் ஒரு சிலையை செஞ்சு கொடுங்க. அங்கேருந்து வராங்க, கோயிலை அவங்க கடந்து வராங்க. அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஃபிரௌனை நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம், இப்போ நமக்கு அல்லாஹ் உதவி செஞ்சுருக்கான், ஸோ அல்லாஹ்வுக்கு ஒரு செலவு ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க மனசில் என்ன? ஃபிரௌன் வில்லன், ஃபிரௌனை கும்பிடக்கூடாது, அது தப்பு. அப்போ அல்லாஹ் நம்மளை காப்பாற்றினா, ஸோ அல்லாவை கும்பிடலாம். அல்லாவை கும்பிடுறது, சிலையை வச்சு கும்பிடுறது நாங்கள் விருப்பப்படுறோம், எங்களுக்கு அந்த மெத்தடில் பண்ணி கொடுங்கன்றாங்க. அப்போ இதிலிருந்து இன்னொரு விஷயமும் நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் இன்னும் கற்றுத்தரப்படலை. அவங்களுடைய இபாதத்துகள் இன்னும் கற்றுத்தரப்படலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்கால 10 வருஷம் இருந்தாங்க. ஆனால் 5 நேர தொழுகைகள் ஜமாத்தோட நடந்ததா? மதீனால வந்ததுக்கு அப்புறம் தான் ஜமாத்தோடைய தொழுகைகள் நடக்குது. புரியுதா? அந்த ப்ராப்பர் அசானோட, அந்த இகாமத்தோட, புரியுதா? அந்த சஃப் நின்று தொழுகையோடைய ஆரம்பம் வேணா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்திருக்கலாம், வேற வேற வடிவத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஃபைன் டியூனிங் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதை அக்யூரேட் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் வேற சில வழிபாடுகள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் வழிபடாமலே இருந்திருக்கலாம் மாட்டாங்க, வேற வேற ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அது கம்ப்ளீட் ஃபார்ம்ல இன்னும் இனிமே வேதம் வர வர தான் அது அக்யூரேட் ஆகும். அதில் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு செய்யக்கூடாதுன்னு ஆயிடக்கூடாது. நமக்கு அது தலை போகிற காரியம். ஏன்னா இந்த வானம் பூமி அல்லாஹ் படைச்சிருக்கான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பெரிய உபகாரம் நம்ம மேலே இருக்கு. ஒருத்தர் நமக்கு உபகாரம் செய்கிறான் அப்படின்னா அந்த உபகாரம் செஞ்சவனுக்கு நாம பதிலுக்கு நன்றி கடனா ஏதாவது செஞ்சே ஆகணும். அது நல்ல மனிதனுடைய ஒரு பண்பு. அதை வெளிப்படுத்தாத வரைக்கும் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்வுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? மக்கள் சூரியன் நமக்கு உபகாரம் பண்ணுது, சூரியனை கும்பிடுறாங்க. ஏன் கும்பிடுறாங்க? அது டெய்லி எங்களை உபகாரம் பண்ணிட்டே இருக்கு, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ விவசாயம் நடக்குது, பகலில் நாங்கள் நடமாடுறோம், இதனுடைய நன்மையில தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ட்டு அதனால் அதை வணங்குறாங்க. ஸோ இந்த சுக்குருடைய அந்த உணர்வு இருக்குல்ல, நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு, இன்னைக்கு உலகத்தில் நன்றி கெட்டவர்கள் அதிகமாயிட்டாங்க. அதனால் இன்னைக்கு நம்மளால் இந்த ஃபித்ரத்தை சாகடித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பாவுக்கே விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு. அந்த காலத்திலலாம் பெற்றோரை ஒதுக்கி வைக்கிற பசங்க ஊரில் ஒருத்தன் 2 பேர் தான் இருப்பான். அவனை வில்லனை தான் காட்டுவாங்க, ஹீரோவெல்லாம் காட்ட மாட்டாங்க. இன்னைக்கு தான் படத்தில் தான் இப்போ அப்பாவை கலாய்க்கிறது, என்ன அண்டங்காக்கா, காக்காவை திட்டினா அண்டங்காக்காக்கும், இதெல்லாம் இந்த ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் சினிமாவில் கொண்டு தான் அதை மாற்றுறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன மெயினான பாயிண்ட் அப்படின்னா, இந்த நன்றி உணர்வுங்கிறது மனுஷனுக்கு எப்போவுமே அது மேலோங்கி வரும். அதை நீ சரியான ஒரு கைடன்ஸ் கொடுத்து கொண்டு போனீங்கன்னா அது கரெக்டான கடவுளுக்கு அது போயிடும். இல்லைன்னா அது மிஸ்கைட் ஆகி வேற வேற டைரக்ஷனில் அவங்க போயிடுவாங்க. இப்போ இந்த மக்கள் இவங்க காளை கன்றை கடவுளாக இப்போ செஞ்சாங்க. சரியா? ஏன் காளை கன்று செலக்ட் பண்ணணும்? சிலையை செலக்ட் பண்ணாங்கல்ல, ஏதோ ஒரு சிலையை செலக்ட் பண்ணிட்டு போகலாம்ல, ஏதோ ஒரு வடிவத்தில் செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது வரைக்கும் உலகம் எப்படிப்பட்டது இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அது வரைக்கும் மனுஷன் தொழில் என்ன பண்ணிட்டு இருந்தான்?
விவசாயம், இந்த மாதிரி துணிமணி, அதுக்கப்புறம் அந்த சேரு, கட்டில், கட்டடம், சின்ன சின்ன கட்டடம் கண்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நீ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உனக்கு வந்து அரிசி, பருப்பு, எண்ணெய் வேணும்னா எண்ணெய்க்கு எள்ளு வேணும், கடலை வேணும், ஏன்னா உனக்கு இனிப்பு வேணும்னா பழம் வேணும், சர்க்கரை வேணும்னா கரும்பு வைக்கணும், அது இல்லாமல் காய்கறி, விதவிதமான டேஸ்ட் வேணும்னா புளிப்பு வேணும்னா தக்காளி, கொஞ்சம் வந்து இன்னொரு டேஸ்ட் ஃப்ளேவர் வேணும்னா பூண்டு, இன்னொரு ஃப்ளேவர் வேணும்னா இஞ்சி, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா புதினா, இது மாதிரி எல்லாமே விவசாயம் சார்ந்த விஷயம். இதாச்சா? அடுத்தது ட்ரெஸ்ஸு போடணும். ட்ரெஸ்ஸுக்கு என்ன வேணும்? பருத்தியும் விவசாயம்லேருந்து தான் வரணும். அது இருந்தால் தான் உடம்புக்கு வந்து ட்ரெஸ்ஸு போட முடியும். புரியுதா? அப்போ இதுவும் விவசாயம். அடுத்தது என்ன? இந்த கட்டடம் இதெல்லாம் அதுக்கு மரம் அறுத்து அது வந்து தேக்கு மரம் எடுப்பாங்க, அதுவும் மரம் வளர்ப்போம், அதுவும் விவசாயம் தான். இப்போ இவங்க செஞ்சுட்டு இருந்தது என்ன? செங்கல் ஒன்று உருவாக்கிட்டு, அந்த பைபிளில் வந்து அந்த செங்கல் எப்படி செய்வாங்கன்னு சொல்லலாம். அதான் சொன்னல, ஒரு விதமான புல்லை எடுத்து அதை மண்ணு கலந்து அது ரெண்டும் கலந்து ஒரு மிக்சிங்காக அவங்க போட்டு அது செய்வாங்க, அதுவும் விவசாயம் தான். அந்த காலத்து இந்த 300 வருஷம் 400 வருஷம் பழைய பில்டிங்லாம் போய்ப்பார், அதில் வந்து சாப்பிட்ற பொருள்லாம் கலந்து தான் இருக்கும். புரியுதா? கோழி முட்டை போட்டிருப்பாங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடுக்காய் இருக்குல்ல, கடுக்காய் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த லால் கிலோலாம் கட்டியிருப்பாங்க. அவங்களாம் எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க? எதனால அந்த பில்டிங்லாம் அவ்வளோ நிற்குது? அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தான் அவங்க எடுத்து பண்ணியிருப்பாங்க. அப்போது எல்லாமே எது? விவசாயம் தான். அப்போ விவசாயத்துக்கு பெரிய உதவி யார் மூலமாக கிடைக்கிது? சூரியன் மூலம். சூரியன் தான் ஆல்ரெடி வணங்கிட்டு இருக்காங்க அவங்க, சூரிய கடவுள். சூரியன் பெற்ற புள்ள தான் யார்? சூரிய வம்சம், நம்ம ஃபிரௌன். இதுக்கப்புறம் மனுஷனுக்கு பயன் தர்றதுன்னு ஒன்று எடுத்தீங்கன்னா மாடு. விவசாயத்தில் செகண்ட் பிக்கஸ்ட் ரோல் யாருக்கு? மாடு தான். மாடு தான் என்ன பண்ணுது? ஏர் உழுவுது. கிணறு இருந்ததுன்னா தண்ணீர் இறைச்சி கொடுக்கும். அது வந்து ஒரு சக்கரை மாதிரி, ஒரு அந்த ஜாயிண்ட் வீலில் சுற்றுறீங்கல்ல, பக்கெட்டாக இருக்கும்ல, அது மாதிரி பக்கெட்டாக அங்கே இருக்கும். புரியுதா? மாட்டை வந்து ஒரு இடத்துல அப்படி சுத்த வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுத்து அது இருந்தால் அது வந்து பக்கெட்டாக இப்படி தண்ணி வந்து இப்படி வந்து சுற்றி அது வந்து தள்ளி கீழே ஓடையில் ஓடும். அதுதான் பம்பு செட்டு. மாடு தான் பம்பு, மாடு தான் டிராக்டரு, மாடு தான் லாரி. புரியுதா? எந்த உயிரினமும் மாடு சுமக்கிற அளவுக்கு வெயிட்டை வந்து சுமக்காது. நீ வந்து யானை என்ன தான் பலசாலியாக இருந்தாலும் அது மேலே வச்சு ஒரு வண்டிலாம் நீ கட்ட முடியாது. ஆனால் மாடு வந்து ப்ராப்பராக அதோடைய அந்த முதுகு இப்படி இருக்கும் பார், அந்த இதில் அப்படி அதுக்கு மட்டும்தான் முதுகு அப்படி கொடுத்துருக்கும். அதில் அதை மாட்டி விட்டின்னா அந்த வண்டி அப்படி அது தாண்டி போகாது. மாட்டுடைய இது என்னென்னா, மாடில் ஏறி உட்காந்தேன்னா 2 பேர் ஏறி உட்காந்தா கூட மாடு போகாது. ஆனால் எவ்வளோ சரக்கு தெரியல, வெயிட்டு ஒரு 500 கிலோ அந்த மாதிரி இருக்கலாம். அந்த அளவுக்கு வெயிட்டு வச்சின்னா அது இழுத்துட்டு போகும். நம்ம இங்கே கருங்கல் பாளையம்லாம் போனீங்கன்னா இந்த பயங்கரமான பெரிய பேல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சு இவ்வளோ பெரிய பேல் எடுத்துகிட்டு போவாங்க. அது பயங்கரமான ஹெவி வெயிட் மாடு இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போது மாடு தான் டிராக்டரு, மாடு தான் மோட்ரு, மாடு தான் லாரி, மாடு தான் யூரியா, மாடு தான் கேஸ். மாட்டுடைய சாணி தான் நீ வந்து அதை வந்து இது பண்ணி தான் காய வச்சு தான் நீ வந்து விறகுல போட்டு சமைப்பாங்க. சரியா? அது இல்லாமல் மாடு பால் கொடுக்கும். அந்த பால் வந்து நீ டைரெக்டாக கன்சியூம் பண்ணலாம், குழந்தைக்கு கொடுக்கலாம். உடம்பு உனக்கு ஹீட் ஆயிடுச்சுன்னா தயிர் பண்ணலாம், அதுலேருந்து மோர் எடுக்கலாம், அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கலாம், அதுலேருந்து நெய் எடுக்கலாம். அதெல்லாம் மருத்துவத்துக்கு யூஸ் பண்ணலாம். எல்லா வகையிலையும் மாட்டுடைய சாணி, சிறுநீர், அது இதுன்னு எல்லாமே மாடு போடுற குட்டி போட்டுச்சுன்னா ப்ரொடக்ஷன், அது மாடு டபுள் ஆயிடுச்சு, விருத்தி ஆயிடுச்சு, மாடு பல்கி பெருகிருச்சு, அது பெரிய அமௌண்ட்டுக்கு விற்கலாம். புரியுதா? அப்போ மாடு தான் கேஷு. அப்போ எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுது? இப்போது சூரியனுக்கு அப்புறம் வந்து எது டாமினண்ட்டாக ஒரு மனுஷனுக்கு வந்து உபகாரம் செய்யுது? மாடு. அதனால தான் மாட்டை வணங்குறாங்க. மாடு சும்மா கிடையாது. மாட்டை வணங்குறவங்க எல்லாம் பாரு வெஜிடேரியனாக இருப்போம், விவசாயிகள். நார்த்தில் ஏன் மாடு அவ்வளோ வணங்குறாங்க? எல்லாம் விவசாயம். ராஜஸ்தான் அங்கே இங்கெல்லாம் போய் பாரு, மாடை ஏன் மதிக்கிறாங்கன்னா இவ்வளோ செய்கிற மாடை அறுத்து நாங்கள் சாப்பிட்றோம். இதனால தான் அவங்க அப்படி போகிறாங்க. புரியுதா? இப்போ இன்னைக்கு நமக்கு மாட்டோடைய பெனிஃபிட், இப்போ நீ ஈரோட்டில் எத்தனை மாடு இருக்குது? ரோட்டில் மாடே பார்க்க மாட்டோம். விவசாயத்தில் எத்தனை மாடு இருக்குது? மாடே இல்லை. அதை வச்சு நீ மெதுவாக, ஆனால் அதுவும் இல்லாமல் எண்ணெய் செக்கு ஆட்டுறது அதுவும் மாடு தான். உனக்கு மிக்சி, கிரைண்டரு எல்லாமே மாறுதான். ஆல் இன் ஒன் மிஷின் அது. அப்போது அது மேலே ஒரு தனி பாசம் அவங்களுக்கு இருக்கும். அது வந்து அறியாமல் ஜாகிலத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எல்லாம் படைச்சது. இது எல்லாமே ப்ராடக்ட்டு. நம்ம ப்ராடக்ட்டுக்கு நன்றி செலுத்த மாட்டோம், ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சருக்கு நம்ம நன்றி செலுத்தும். இவங்க ப்ராடக்ட்டுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. புரியுதா? நாம் என்ன சொல்கிறோம்? உண்மையான கிரெடிட்டு ப்ராடக்ட்டுக்கு போகக்கூடாது, ஓனருக்கு தான். இப்போ BMW கார் வேணும், அந்த காருக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா? அந்த கம்பெனிக்கு தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அந்த மேனுஃபேக்சருக்கு தான் அக்கௌண்ட். நான் போய் இல்லை உங்கள் எல்லாம் தர மாட்டேன், எனக்கு கார் தான் வந்து எனக்கு பயன் தருது, அதனால நான் காசுன்னு கொடுத்தா கார்கிட்ட தான் கொடுப்பேன், அதுகிட்ட இருந்து எவனும் எடுக்க நான் விட மாட்டேன். கார்கிட்ட இருந்து நீங்கள் காசு பிடுங்க கூடாது. யார்? கம்பெனியில் போய் கார்கிட்ட இருந்து நீங்கள் காசு பிடுங்க கூடாது. அதுதான் எனக்கு
வேலை செய்யுது, நீங்கள் ஒன்றும் வேலை செய்யும். உன் புக்கு வச்சுக்கோ, புக்கில் உட்காந்து என்னால் போக முடியுமா, சவாரி பண்ண முடியுமா, என் ஃபேமிலி உயிரை காப்பாற்றிச்சு இந்த காரு, அதனால் அந்த காருக்கு தான் காசு கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் வளர்னா என்ன சொல்லுவோம், புரியுதா? அது மாதிரி ப்ராடக்ட்ஸை வணங்குறவங்க இதுதான் ஃபிலாசபி. அவங்க கான்செப்ட் என்னன்னு கேளு பாரு, இதுதான் சொல்லுவாங்க. அது எவ்வளோ ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டால் கடைசியாக இதுதான் சொல்லுவாங்க. அது நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு தெரியுமா, அது பண்ணிச்சா, அதை பண்ண வச்சானா, அதுக்கு மட்டும் கேளுங்க, வாய் இருந்துச்சுன்னா. ஏன்ப்பா விரும்பி தான் என்னை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு என்ன சொல்லும், அப்படி பின்னி எடுத்துருவோம் மாவனை போட்டு சாட்டையில் பில்லுன்னு அடிச்சுட்டு நான் தான் போயிட்டு இருக்கிறேன்ல, ஸ்பீடு பத்தலையே உனக்கு, சட்டீர்னு அழிக்க. நான் திட்ட மாட்டேன், என் வாயில் கெட்ட வார்த்தை வராதுங்கிறதுனால தானே இப்படி பண்ணுறது. நெஞ்சு எடுத்து அது மாடு முட்டிச்சுன்னு ஜல்லிக்கட்டில் பிடிக்கிறோம்ல, ஏதாவது ஒரு மாட்டை வந்து அடக்கியே தீரணும்னு உட்காருங்க. 1 to 1 ஒரு மாட்டை 100 பேர் சேர்ந்து அதை பண்ணும்போது எவனோட்ட அசந்த சமயத்தில் கொஞ்சம் தூரம் அது ஒரு 50 மீட்டர் ட்ராவல் பண்ணி மாட்டை அடக்கிட்டோங்கிறான். மாட்டெல்லாம் அடக்கலாம் முடியாது, சரியா? மாடு ஜனாதா எடுத்துடும். அப்போ இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மைண்ட் செட்டு. இப்போ மாட்டையே இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அவங்க மாட்டை வந்து கும்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கான மம்மியெல்லாம் இருக்கும். அப்போது இவங்களுடைய அந்த சிலை பற்று இருக்கு பாரு, இது வந்து அவங்க முன்னாடி ஏற்கனவே இருந்த விஷயம். அவங்க அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட தரல. டக்குன்னு ஒரு டீம் அங்கே ஆக்டிவ் ஆயிடுச்சு, கலெக்ட் பண்ணுறாங்க, இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதான் நான் சொன்னல, ஒரு 30 நாள்னாரு 40 நாள் ஆகிப்போச்சு. அப்போ 40 நாள் ஆனோன்னா இவனுக்கு போனதுலேருந்தே ஒரு மாதிரியா மைண்டில் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் ரிப்ளை வர காணோம். நாமளும் மேலே ஏறி போகக்கூடாது, தடை இருக்குது. அப்புறம் 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனோடனே என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பாட்டுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஃபண்டு கலெக்ட் ஆகுது. எல்லோரும் கலெக்ட் பண்ணோடனே அந்த மாப் மென்டாலிட்டி, இந்த கூட்டத்தில் இப்போ நீ போய் ஏதோ ஒரு பிடி ஃபங்க்ஷனுக்கே நின்றுட்டு இருப்பார். 10 நிமிஷம் ஒருத்தன் அருமையாக பேசிட்டு இருப்பான். அப்புறம் அவன் பேச்ச முடிக்கும்போது எவனும் கை தட்ட மாட்டான். எவனா ஒருத்தன் ஒரு தட்டு தட்டினா அடுத்தது படப்படன்னு எல்லாரும் தட்ட ஆரம்பிச்சோம். புரியுதா? மக்களுடைய மென்டாலிட்டி இது. ஒருத்தன் தட்டுனா உடனே ஒரு 10 பேர் 4-5 பேர் தட்டிட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி அங்கே வசூலாகும் போது அங்கே ஒரு சிச்சுவேஷன் எப்படி கிரியேட் ஆயிடுச்சுன்னா, அந்த மாட்டுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சு. ஆளுக்கு வந்து எடுத்து செலை செய்யணும்னு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுக்கறத பார்த்து ஆளுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க, போட்டி போட்டு கொடுப்பேன். ஒரு 2 பவுன் கொடுத்தா நான் 3 பவுன் கொடுப்பேன். இப்படி மாறி அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சிலை எப்படிப்பட்டது செய்யுதுன்னா, அது காற்று வந்து ஒரு இடத்துலேருந்து உள்ளே வருது. உள்ளே வந்து அது வெளியே வரும்போது அம்மா அப்படிங்கிற மாட்டின் சப்தம் மாதிரியே அது வருது. சில சங்கு இருக்குது, சில சங்கெல்லாம் அப்படி வச்சு பிடிச்சின்னா அதுலேருந்தே அப்படியே புல்லாங்குழல் மாதிரி சவுண்டெல்லாம் வர வைக்கும். அது காற்று அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேன் வச்சுன்னா அப்புறம் அதில் போகிற மாதிரிலாம் சவுண்டு வந்து நம்மளால் ஏற்படுத்த முடியும். சரியா? அந்த புல்லாங்குழல் எடுத்தினாலும் என்ன, அது காற்று தானே சவுண்டை வந்து கொடுக்குது. அது மாதிரி ஒரு மாட்டு சிலை வந்து ஒரு டெக்னாலஜியில் செய்கிறாங்க. அது செஞ்ச டெக்னாலஜி எப்படிப்பட்டது இருக்குன்னா, அது வச்சா அது வந்து சத்தம் வந்து அது வந்து அப்படியே வந்து அது கொடுக்குது. எந்த மாதிரி சத்தம் கொடுக்குது? மாடு சத்தமே கொடுக்குது. இது வந்து அந்த சிலையோடைய ஒரு ஃபார்மெட்டில் அது செய்கிறாங்க.